பேர் அருண். என்னோடய பூர்வீகம் திண்டுக்கல் மாவட்டம். நான் ஒரு 8 வருஷமாக இயற்கை விவசாயியாக இருந்து வர்றேன். அதுக்கப்புறம் அதில் மதிப்பு கூட்டிய பொருட்களையும் இயற்கை வழியில் விளைஞ்ச காய்கறிகளும் அப்புறம் ஸ்பைசஸ்ன்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான வாசனை பொருட்களையும் நான் அனைத்து நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணிட்டு வரேன் ஆர்சி எக்ஸ்போர்ட்டுங்கிற நிறுவனத்தின் மூலமாக. இன்றைக்கி நாங்கள் இங்கே காண்பிக்கக்கூடிய பொருளாக இந்துப்பு நாங்கள் டைரெக்டாக இமாலயாவில் உள்ள பாகிஸ்தான்லேருந்து நேரடியாக நாங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணி இறக்குமதி பண்ணி இங்கே உள்ள மக்களுக்கு நாங்கள் அதை ராக் சால்ட்டை சின்ன சின்ன துகள்களாக ஆக்கி அதை பாக்கெட் பண்ணி அனைத்து சூப்பர் மார்க்கெட்லேயும் நாங்கள் விற்பனை செய்து வரோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்து அந்த உப்புகளை நாங்கள் வெளிநாடுகளுக்கு மதிப்பு கூட்டி ஏற்றுமதியும் பண்ணுறோம். அது இல்லாமல் பியூர்வெல்ங்கிற பிராண்டில் நாட்டு சர்க்கரையும் செய்து வரோம். கருப்பட்டியும் பியூர்வெல்ங்கிற பிராண்டில் நேரடியாக விவசாயிகள் பனையேறி விவசாயிகள்கிட்டருந்து நேரடியாக நாங்களே வாங்கி அதை நாங்கள் ரீபேக் பண்ணி விற்பனை செய்து வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்களே அடுத்த கட்டமாக பனை விவசாயிகளை ஒன்று கூட்டி நாங்களே ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி அதை ரன் பண்ணலாங்கிற முயற்சியில் ஈடுபட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட நாட்டு சக்கரை இந்துப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறையில் எங்களால் 100% பாரம்பரிய முறைப்படி நாங்கள் அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்து வரோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தைக்கு நம்மளோட அனைத்து பொருட்களும் வாரம் வாரம் சந்தை நடக்கும் பட்சத்தில் வாரம் வாரம் இங்கே காட்சிக்கு வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை போன்ற பெருநகரங்களையும் எங்களோட பொருட்களை விற்பனை செய்து வரோம் நேரடியாக. அடுத்த கட்டமாக இதற்கு அடுத்தபடியாக உள்ள மாவட்ட நகரங்களான கோயம்புத்தூர், மதுரை, புதுக்கோட்டை, திருச்சி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த போன்ற நகரங்களையும் எங்களோட பொருட்களை நேரடியாக அனைத்து சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் விற்பனைக்காக நாங்கள் தயார் செய்து வந்தோம். ஒரு சில மாவட்டங்களில் இப்போ விற்பனை செய்தும் வரோம். மக்கள் எங்களுக்கு பேராதரவு கொடுத்து எங்களோட பொருட்களை வாங்கும் பட்சத்தில் அது விவசாயிகளுக்கு மிக பெரும் நன்மையாக அமையும். அதன் மூலமாக இயற்கை விவசாயம் வளரும் என்பதையும் நான் ரொம்ப ஆணித்தரமாக உங்கள்கிட்ட நான் பதிவு செய்கிறேன். எங்களுக்கு மக்களோட முழு ஆதரவு கிடைக்கும் பட்சத்தில் இந்த தொழில்களை மிக பெரும் தொழிலாக மாற்றுவதன் மூலமாக ஏற்றுமதியின் வாய்ப்புகளை அதிகரிக்க முடியும். நான் 18 வயசில் இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்தேன். இன்றைக்கி 25 வயசு. நான் 22ஆம் வயதுலேருந்து ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட்டு வரேன். இன்றைக்கி நான் காய்கறி, பழங்கள் எல்லாத்தையும் ஏற்றுமதி செய்து வரேன். மாம்பழத்தை முக்கியமாக நான் திண்டுக்கல்லில் பிறந்ததுனால திண்டுக்கல் ஒரு மேங்கோ சிட்டி என்று அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டில், அதாவது மாம்பழ நகரம். அங்கேருந்து என்னோட விவசாயிகளுக்கு உதவும் பட்சத்தில் நான் அந்த மாம்பழங்களை முதல்ல ஏற்றுமதிக்காக தயார் செய்ய ஆரம்பித்தேன். அன்னையிலேருந்து நான் ஒரு ஏற்றுமதியாளனாக உணர்ந்து அதுக்கப்புறம் அது கூட எந்தெந்த பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியும் நான் இது பண்ணி இன்றைக்கி எல்லா பொருட்களையுமே ஏற்றுமதி செஞ்சு வரேன். இன்றைக்கி ஒரு 18 நாடுகளுக்கு என்னோடய மாம்பழங்கள் மற்றும் நான் மதிப்பு கூட்டக்கூடிய அனைத்து பொருட்களையும் நான் ஏற்றுமதி செய்து வரேன். இதில் நாட்டு சர்க்கரையை நம்ம அதிகமாக ஏற்றுமதி பண்ணுவதன் மூலமாக நம்மளுடைய கரும்பு விவசாயம் அதிகரிக்கும். கரும்பு விவசாயம் அதிகரிக்கிறது மூலமாக பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஊரில் கிடக்கக்கூடிய தரிசு நிலங்கள் எல்லாம் ஒரு விவசாய நிலமாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பனை வெள்ளங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது மூலமாக பனை வெள்ளத்துடைய தேவை அதிகரிக்கும் பொழுது பனை மரங்கள் பாதுகாக்க முடியும். இந்த பனை மரங்கள் பாதுகாக்கிறது மூலமாக ஒரு சுற்றுச்சூழலுக்கு நீங்களே உதவக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். இந்த இந்து உப்பு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் சுத்திகரிக்கப்படும்னு எல்லா ஆய்வுகள்லையும் கூறப்படுது. அதனால் அனைத்து மக்களும் முடிந்தளவு இந்துப்பை உபயோகிக்க ஆரம்பிக்கிறோன்னு நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம், நான்